குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9ஆம் வகுப்பு அலகு 3 பாய்மங்கள். இன்றைக்கி நம்ம பாய்மங்கள்ங்கிற லெசனை பற்றி படிக்க போகிறோம். பாய்மங்கள்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, திரவங்கள், வாயுக்கள், இதை தான் என்ன சொல்கிறோம், பாய்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாய்மங்களுடைய பண்புகள் அதை பற்றி படிக்க போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சின்ன ஆணியை தூக்கி தண்ணியில் போடுறோம், என்னாகும், ஆணி தண்ணியில் மூழ்கிரும், அப்படி தானே. இது ஒரு பெரிய கப்பல், அதில் அதை அது கடலில் எப்படி செய்யுது, மிதக்குது, அப்படி தானே. அப்புறம் இது விண்வெளி வீரர்கள் பயணத்தின் போது சிறப்பு உடையை போட்டிருக்காங்க. சிறப்பு உடை போட்டிருக்கனால எதுக்கு அணிகிறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தான். என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அழுத்தம், அதுதான் பொதுவான காரணம். அப்போ சின்ன ஆணி தண்ணியில் மூழ்குது, பெரிய கப்பல் நிற்கிது. அப்போ இதுக்கு காரணம் அந்த அழுத்தம். இது விண்வெளி பயணத்தின் போது விண்வெளி வீரர்கள்லாம் ஒரு சிறப்பு உடை அணிஞ்சிருக்காங்க, அதுக்கும் காரணம் அழுத்தம்தான். இப்போ என்ன அப்படி சொன்ன பார்க்கணும்னா, திடப்பொருள், இப்போ நம்ம ஏற்கனவே பொருளுடைய 3 நிலைகள் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். பொருளுடைய 3 நிலைகள் என்னெல்லாம், திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள், அப்படி தானே படிச்சிருக்கீங்களா. திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள். இதில் திடப்பொருளில் எப்படி இருக்குது, திடப்பொருள் எப்படி இருக்கும், அதில் உள்ள மூலக்கூறுகள் நெருக்கமாக இருக்கும், அப்படி தானே. இந்த நெருக்கமாக இந்த மூலக்கூறுகள் இருக்கிறதுனால ஈஸியாக அது என்ன செய்ய முடியாது, அந்த வடிவத்தை மாற்ற முடியாது. இது திரவத்தையும் வாயுவையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திரவத்தில் அதுக்கு உள்ள அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள விசை குறை இந்த அளவு இருக்காது, திடப்பொருளில் இருக்கிற அளவு இருக்காது. திரவ பொருளில் கொஞ்சம் குறையாக இருக்கும், வாயு பொருளில் அதை விடையும் குறைவாக தான் இருக்கும். அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள விசை வாயு பொருட்களில் ரொம்ப குறைவாக இருக்கும். இதனால் விசை குறைவாக உள்ளதால் அதனுடைய வடிவத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம மாற்ற முடியும். இதனுடைய வடிவத்தை, அந்த திரவ பொருட்களுடைய வடிவத்தையும் வாயு பொருட்களுள்ள வடிவத்தையும் ஈஸியாக மாற்ற முடியும். இப்போ திடப்பொருளின் அழுத்தம் அதிகரிக்கும் போது அவற்றின் சிறப்பு பண்பினால் அவை இழுவிசைக்கு உட்பட்டு உருமாறுகின்றன அல்லது சிதைந்து விடுகின்றன அப்படி சொல்கிறோம். அதாவது திடப்பொருள் மேலே ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், அதாவது ஒரு செங்கல் எடுத்துக்கிடுறோம் அப்படின்னு சொன்னால், அதை இன்னொரு கல்லை வச்சு அடிக்கிறோம், அது மேலே அழுத்தம் கொடுக்குறோம். அப்போ அது ஒரு இழுவிசைக்கு உட்பட்டு உருமாறுது. எப்படி உருமாறுது, அந்த செங்கல் உடஞ்சி சின்ன சின்ன கல்லாக மாறிடுது. இப்போ ஆனால் பாய்மங்களில் அழுத்தம் அதிகரிக்கும் போது அது சிதைவடையாமல் அந்த பாயும் தன்மையை அந்த அழுத்தம் அதில் உண்டாக்குது. எப்படி செய்யுது, பாய்மங்களில் அழுத்தம் அதிகரிச்சுது அப்படின்னு சொன்னால் அது சிதைவடையாது, பாயும் தன்மையை அந்த அழுத்தம் அதில் உண்டாக்கும். திரவங்களுக்கும் வாயுக்களுக்கும் பொதுவான சில பண்புகள் இருந்தாலும் அவற்றிற்கென குறிப்பிட்ட சில சிறப்பு பண்புகள் உள்ளன. அதில் குறிப்பிட்ட சிறப்பு பண்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன பண்புகள்லாம் இருக்குது இப்போ பார்த்துக்கலாம். புக்கில் பேஜ் நம்பர் 26, அதில் பாரு, 26ல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, வாயுக்களை எளிதாக அமுக்க முடியும், ஆனால் திரவங்களை அந்த அளவுக்கு அமுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் வாங்குவோம். இதில் அதை அமுக்கப்பட்ட அந்த வாயு தான் எப்படி வச்சுருப்பாங்க, அந்த இதில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் திரவங்களை அந்த அளவு என்ன செய்ய முடியாது, அமுக்க முடியாது. இதை பற்றி படிக்கிறது மூலம் நம்ம என்ன செய்ய முடியும், அழுத்தத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதை ஒரு அழுத்தம் கொடுத்து தான் அமுக்க முடியுது அந்த வாயுக்களை. அந்த அளவு திரவத்தில் அழுத்தம் கொடுக்க முடியாது. இப்போ இதில் இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய்மங்களின் அழுத்தம், அடர்த்தி, அப்புறம் அன்றாட வாழ்வில் அதனோட பயன்கள், அதை பற்றி தான் இதில் படிக்க போகிறோம். முதலாவது அழுத்தம் மற்றும் உந்து விசை. அதாவது எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, அழுத்தம் மற்றும் உந்து விசை அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு குண்டூசியை அடிக்கிறோம்.
ஒரு குண்டூசி எடுத்துக்கிடுறோம். அந்த குண்டூசி எப்படி இருக்கும்? தலைப்பகுதி குண்டாக இருக்கும், அடுத்த பகுதி நல்ல ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கும். இப்போ இதை வந்து எப்படி அந்த தலையை இருக்கிற பகுதியை ஏதாவது ஒரு கார்ட்போர்டில் அடிக்கணும்னு வச்சுக்கிடுவோமா, ஒரு அட்டையில் அந்த குண்டூசியை அடிக்கிறோம். அடிக்கும்போது எந்த பகுதியை வச்சா அது ஈஸியாக உள்ளே போகும்? கூர்மையான பகுதியை. அப்படி தானே? தலைப்பகுதியை வச்சா ஈஸியாக உள்ளே போகுமா? போகாது. இதே மாதிரி பாலைவனத்தில் இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்தது பாலைவனத்தில் ஒட்டகம் வந்து வேகமாக ஓட முடியும். ஆனால் நம்ம இது கொஞ்சம் மணல் கிடக்கிற இடத்துல போனால் கூட நம்ம கால் என்ன செய்யும்? உள்ளே போகும். பாலைவனத்தில் நம்மளால் நடக்கவே முடியாது. ஆனால் ஒட்டகம் என்ன செய்யும்? வேகமாக ஓட முடியும். அதே மாதிரி பஸ்ஸு அப்புறம் மோட்டார் வாகனங்களோட டயர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அகலமாக இருக்கும். சைக்கிள் டயரை விட அகலமாக இருக்கும். அப்புறம் வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளோட முனைகள், வெட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்ல, என்ன பயன்படுத்துவோம்? கத்தி, அதெல்லாம் வச்சு நம்ம வெட்டுவோம். அந்த பகுதி அதில் வந்து அந்த வெட்டுற பகுதி வந்து எப்படி இருக்கும்? கூர்மையாக இருக்கும். இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றோடு தொடர்புடைய இரு இயற்பியல் கருத்துக்களை நம்ம பற்றி படிக்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால் அழுத்தம் மற்றும் உந்து விசை. இந்த ரெண்டையும் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன் குண்டூசியில் ஷார்ப்பான பகுதியை வச்சு அடித்தா ஈஸியாக உள்ளே இறங்குது? பாலைவனத்தில் ஒட்டகம் ஏன் வேகமாக ஓட முடியுது? அப்புறம் பேருந்து மோட்டார் வாகனங்கள் எல்லாம் டயர் ஏன் அகலமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த படத்தை பார்ப்போம். இந்த படத்தில் வந்து அந்த ஒட்டகத்தோட கால்களை பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தட்டையாக இருக்கும். அதோட கால் பகுதி தட்டையாக இருக்கும். அதே மாதிரி 2 விரல்கள் இருந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த பரப்பு வந்து தட்டையாக இருக்குது. இதனால தான் அதோட கால்களை வச்சு அது என்ன செய்ய முடியுது? வேகமாக ஓட முடியுது. இப்போ அடுத்த 27வது பக்கத்தை பாருங்கள். ம் 27வது பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இப்போ நம்ம அந்த செயல்பாடு பார்க்க போகிறோம். மணற்பாங்கான பரப்பின் மீது நம்ம நிற்கிறோம். அப்போ நம்ம கால் வந்து என்ன செய்யும்? மணலுக்குள்ளே ஆழமாக போகும். அதே இதில் நம்ம படுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆழமாக போகுமா? போகாது. அப்படி தானே? அது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இரு நிகழ்வுகளிலும் மணல் மீது செயல்படும் விசையை ஏற்படுத்தும் உங்கள் உடலின் எடையானது மாறாமல் உள்ளது. அப்போ நம்ம நின்னாலும் நம்ம எடை வந்து அதே தான் இருக்கும். நம்ம வந்து படுத்திருந்தாலும் நம்மளுடைய எடை வந்து மாறாது. ஆனால் பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் இந்த விசையானது உந்து விசை எனப்படுகிறது. அப்போ உந்து விசைனா என்ன அப்படின்னு சொன்னால் பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசை. பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசையை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உந்து விசைன்னு சொல்கிறோம். இந்த உந்து விசை வந்து மணலில் நம்ம நிற்கும்போது எப்படி படுது? அப்போ செங்குத்தான செயல்படும் விசைனா நிற்கும்போது குறைய பரப்பு தான் இருக்குது. அப்படி தானே? ஆனால் படுத்திருக்கும்போது அதிகமான பரப்பில் செயல்படுது. இப்பரப்பளவு கால்களின் பரப்பளவை விட அதிகம். படுத்திருக்கும்போது இருக்கிறது கால்களுடைய பரப்பளவை விட அதிகமாக இருக்குது. அதனால் உந்து விசையின் விளைவாக தோன்றும் அழுத்தமானது அது செயல்படும் பரப்பளவை சார்ந்ததாகும். அந்த பரப்பளவை சார்ந்ததுனால, அதாவது காலில் நிற்கும்போது அந்த பரப்பளவு வந்து குறைவாக இருக்குது. இது படுத்திருக்கும்போது பரப்பளவு வந்து அதிகமாக இருக்குது. இதனால் உந்து விசையின் விளைவு படுக்கும்போது ஏற்படும் உந்து விசையின் அளவை விட நிற்கும்போது ஏற்படும் உந்து விசையின் விளைவு வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் கால் உள்ளே போகுது. இப்போ ஓரலகு பரப்பின் மீது செயல்படும் விசைக்கு தான் அழுத்தம்னு சொல்கிறோம். ஓரலகு பரப்பு, ஓரலகுனா நம்ம 1 மீட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா பரப்பு அப்படின்னா எல்லா பக்கமும் 4 பக்கமும் அந்த ஒரு சதுர மீட்டர், அதை தான் என்ன சொல்கிறோம்? 4 பக்கமும் 1 மீட்டர் அப்படின்னா அதை ஒரு சதுர மீட்டர் அப்படி சொல்லுவோம். அப்போ ஓரலகு பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உந்து விசை பற்றி பார்த்தோம், அழுத்தம் பற்றி பார்க்குறோம். ஆகையால் ஓரலகு பரப்பின் மீது செயல்படும் உந்து விசையே அழுத்தம்னு சொல்லலாம். அந்த ஓரலகு பரப்பின் மீது எவ்வளோ அளவு
உந்து விசை செயல்படுதோ அதை தான் என்ன சொல்கிறோம், அழுத்தம்னு சொல்கிறோம். அதை தான் வந்து நம்ம இதில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால், அழுத்தம் ஈக்குவல் டு உந்து விசை பை தொடு பரப்பு. அதை பாக்ஸ் போட்டுக்கோ. அழுத்தம் ஈக்குவல் டு உந்து விசை பை தொடு பரப்பு. இப்போ கொடுக்கப்பட்ட மாறா விசைக்கு பரப்பளவு அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும், பரப்பளவு குறையும் போது அழுத்தம் அதிகரிக்கும். அதாவது நிற்கும் போது அந்த பரப்பளவு என்ன செய்யுது, குறையுது. அப்போ அழுத்தம் வந்து அதிகரிக்குது. நம்ம மணல் மேலே நம்ம நிற்கிறோம், நிற்கும்போது பரப்பளவு குறையுது, பரப்பளவு குறைஞ்சா அழுத்தம் அதிகரிக்கும். அப்போ நம்ம கால் வந்து ஈஸியாக புதஞ்சிரும். இது பரப்பளவு அதிகரிக்கும் போது, படுத்திருக்கும்போது பரப்பளவு அதிகரிக்குது, அப்போ அழுத்தம் வந்து குறையுது. அதனால் நம்ம உள்ளே போக மாட்டேங்கும். இதை வந்து கீழே அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 3.1 படத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது அலகு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து நீளத்தின் அலகு என்ன சொல்லுவோம், மீட்டர் சொல்லுவோம். இதே மாதிரி எஸ்ஐ அலகுல உந்து விசையின் அலகு என்ன அப்படின்னு சொன்னால் நியூட்டன். உந்து விசையின் அலகு நியூட்டன். அழுத்தத்தின் அலகு வந்து உந்து விசைக்கு வந்து, அதாவது விசையின் அலகு நியூட்டன் சொல்லுவோம். அப்போ உந்து விசைக்கும் அலகு வந்து நியூட்டன் தான். நியூட்டனை எப்படி எழுதுவோம் அப்படின்னா கேபிட்டல் என். இது அழுத்தத்துக்கு என்ன அலகு அப்படின்னு சொன்னால் நியூட்டன் பை சதுர மீட்டர் அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் -2. எப்போவுமே எப்படி எழுதுவோம், நியூட்டன் பெர் சதுர மீட்டர். சதுர மீட்டரை எப்படி எழுதுவோம், மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவோம். இதை மேலே மீட்டர் ஸ்கொயரை கொண்டு வந்தோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் பவர் -2. அதான் கேபிட்டல் என் ஸ்மால் எம் பவர் -2. இதை பிரான்ஸ் நாட்டு அறிவியல் அறிஞர் பிளைஸ் பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞரை சிறப்புக்கும் வகையில் இந்த ஒரு நியூட்டன் பை சதுர மீட்டரை நம்ம எப்படி குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாஸ்கல் அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். எப்படி குறிக்கிறோம், ஒரு நியூட்டன் பை சதுர மீட்டர். அதாவது அழுத்தத்தின் அலகு நியூட்டன் பை சதுர மீட்டர் இருக்குல்ல, அதை ஒரு பாஸ்கல். ஒரு பாஸ்கல் எப்படி எழுதணும், 1 போட்டு கேபிட்டல் பி ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லி போடணும். இது ஒரு அடுத்தது பாரு, அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு சிறிய ஆணி நமது உடலை துளைக்கும் போது வலியை உணர்கிறோம். ஆனால் சிலர் ஆணி படுக்கையில் படுத்தாலும் அவர்கள் உடலில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது. அது எப்படி? அதான் இப்போ நம்ம மேலே படித்தோம். அதாவது உடல் வந்து ஆணியை தொடும் பரப்பு வந்து அதிகமாக இருக்குது. பரப்பு அதிகமாக இருந்தால் என்ன சொன்னோம், அழுத்தம் குறையும். அதனால் வலி வந்து குறைவாக உணருதோம். அடுத்தது பாய்மங்களில் அழுத்தம். பாய்மங்களில் அழுத்தம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். திரவங்கள் மற்றும் வாயுக்கள் ரெண்டும் இதை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். எதை வந்து பாய்மங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த லெசன் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், திரவங்களையும் வாயுக்களையும் பாய்மங்கள்னு சொல்லி சொல்கிறோம். திடப்பொருட்களைப் போலவே பாய்மங்களுக்கு எடை உண்டு. அதன் விளைவாக அவை அழுத்தத்தை கொண்டுள்ளன. எடை உண்டு, அதனால் அதுக்கு அழுத்தமும் உண்டு. இதை நீ எப்படி அந்த பாய்மங்களுக்கு எடை உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கேஸ் ஸ்டவ் இருக்குது, அது சிலிண்டர் இருக்கும்ல, அதில் எவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லி அதில் எழுதியிருப்பாங்க வெளியே. அதுதான் வந்து அதுடைய எடை. இப்போ ஒரு கொள்கலனில் நிரப்பப்படும் பாய்மமானது அனைத்து திசைகளிலும் அனைத்து புள்ளிகளிலும் அழுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது ஒரு கொள்கலனில் நம்ம வந்து பாய்மத்தை நிரப்புதோம். அது வந்து திரவமாக இருக்கலாம் அல்லது வாயுவாக இருக்கலாம். அது என்ன செய்யும் அப்படின்னா, அனைத்து திசைகளிலும் எல்லா சைட்லையும் அனைத்து புள்ளிகளிலையும் அழுத்தத்தை வெளிப்படுத்தும். பாய்மங்களில் உள்ள மூலக்கூறுகள் சீரற்ற மற்றும் வேகமான இயக்கத்தில் இருப்பதால் அனைத்து திசைகளிலும் சம அளவு நகரும் வாய்ப்பினை பெற்றுள்ளன. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், பாய்மங்களில் மூலக்கூறுகள் வந்து இப்படி தான் இயங்கணும் அப்படின்னு இல்லை, அப்படியே ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும், வேகமாக இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லா திசைகளிலும் சம அளவு நகரும் வாய்ப்பு பெற்றுள்ளன. இதனால் ஒரு பாய்மத்தில் செலுத்தப்படும் அழுத்தமானது ஒரு பொருளின் மீது அனைத்து திசைகளிலும் செயல்படுகிறது. கீழே உள்ள படத்தில் பார்த்தா தெரியும். அந்த 3.2 முதல் படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த எல்லா பக்கமும் சீரற்ற வேகத்தில் எல்லா திசையிலையும் வேகமாக இயங்கிட்டே இருக்குது. பாய்மங்களின் அழுத்தத்தை வந்து எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பாய்ம அழுத்தம் = பாய்மங்கள் ஏற்படுத்தும் மொத்த விசை பை விசை செயல்படும் பரப்பளவு. அதாவது மொத்த விசையை எஃப்னு போட்டிருக்காங்க, அந்த செயல்படும் பரப்பளவை
ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விசையின் பாய்மங்கள் ஏற்படுத்தும் மொத்த விசைங்கிறத ஃபோர்ஸ் எஃப்னு போட்டிருக்காங்க. கீழே செயல்படும் பரப்பளவு ஏரியா, அதனால் ஏன்னு போட்டிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரவங்களால் ஏற்படும் அழுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு வாயுக்களால் ஏற்படும் அழுத்தத்தை பற்றி. இப்போ இதில் வந்து திரவங்களால் ஏற்படும் அழுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த பக்கத்தை எடுத்துக்கோ. திரவங்கள் ஏற்படுத்தும் அழுத்தம். திரவங்கள் எப்படி அழுத்தத்தை ஏற்படுத்துது? திரவங்களின் அழுத்தத்தினால் ஒரு திரவத்தில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீதும், இப்போ நீ ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துக்கிடணும், ஆன் போட்டிருக்குல அந்த படத்தை பார்த்துக்கணும். திரவங்களின் அழுத்தத்தினால் ஒரு திரவத்தில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீதும் கொள்கலனின் சுவற்றின் மீதும் செயல்படும் விசையானது அவற்றின் மேற்பரப்பிற்கு செங்குத்தாகவே செயல்படும். கொள்கலனின் அனைத்து திசைகளிலும் அழுத்தம் செயல்படுவதை படம் 3.3 ஆவில் காணலாம். எல்லா திசையிலையும் ஒரு பொருள் மூழ்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து பொருள் மீது, அப்புறம் கொள்கலத்தினுடைய சுவற்றின் மீது, அப்புறம் மேற்பரப்பிற்கு செங்குத்தா எல்லா திசையிலையும் அழுத்தம் செயல்படும். இப்போ ரெண்டாவது படத்தை பார்க்கணும். 3.3ல் ஆலை காற்று நிரப்பப்பட்ட பலூன் ஒன்றினை ஒரு பலூன் எடுத்துகிட்டு, அதாவது ஊதின பலூன் ஒன்றை எடுத்துகிட்டு தண்ணியில் முக்குறோம். அப்போ முக்கும்போது உடனடி அது என்ன செய்யும்? மேலே வரும். இது நம்ம வந்து பால்லாம் வச்சு பார்க்கலாம். அல்லது நம்ம குளிக்கும்போது நம்ம மக்கை வந்து மாற்றி வச்சுட்டு உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொன்னோன்னா அது மேலே தள்ளும். அப்படி தானே? நம்ம உள்ளே தள்ளுவோம், அது மேலே தள்ளும். அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஒரு மேல் நோக்கிய அழுத்தம் வந்து செயல்படுது. அதை தான் வந்து படம் 3.3 ஆளை பார்க்கலாம். அடுத்தது மூணாவது படத்தில் திரவங்களின் அழுத்தம் வந்து பக்கவாட்டிலையும் செயல்படும். அப்படிங்கிறத எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு கீழே அந்த படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த இதில் துளை போட்டுட்டு ஒரு டப்பா எடுத்துகிட்டு அதில் துளை போட்டுட்டு அது நிறையா திரவம் நீரை நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் திரவங்கள் வந்து என்ன செய்யும்? அதில் வந்து எல்லா துளை வழியேயும் நீர் வெளியேறும். என்ன காரணம் அப்படி சொன்னால் திரவங்கள் கொள்கலனின் பக்கவாட்டு சுவர்கள் மீது ஏற்படுத்தும் அழுத்தம். திரவங்கள் கொள்கலனின் பக்கவாட்டு சுவர்கள் மீது ஏற்படுத்தும் அழுத்தம்தான் காரணம். அடுத்து வந்து பார்க்குறோம் திரவ அழுத்தத்தினை நிர்ணயிக்கும் காரணிகள். திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்க காரணிகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்க காரணிகள் 3. எதெல்லாம்? ஆழம், திரவத்தின் அடர்த்தி, புவியீர்ப்பு முடுக்கம். ஆழம், திரவத்தின் அடர்த்தி, புவியீர்ப்பு முடுக்கம். இதுக்கு ஒன்றுக்கும் ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. செயல்பாடு 3 பார்த்தோன்னா இது நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேயே படித்தது தான். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிடுறோம். அதில் மேலே ஒரு தொலை போடுறோம். அப்புறம் ஒரு 3 சென்டிமீட்டர் கீழே தள்ளி ஒரு தொலை போடுறோம். அதுக்கு கீழே ஒரு 3 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு தொலை போட்டுட்டு அதில் வந்து நீரை நிரப்புகிறோம். நீர் எப்படி வெளியேறும்? 3 தொலைவடியும் வரும். ஆனால் எங்கே வந்து அதிகமாக வரும்? கடைசி கீழே உள்ள துளையில். அப்போ ஆழமாக அதிகமாக இருக்கும்போது தான் ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து முதல் செயல்பாட்டின் மூலம், அந்த செயல்பாடு 3 மூலம் அந்த திரவ அழுத்தத்தினை நிர்ணயிக்கும் முதலாவது காரணி ஆழம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து செயல்பாடு 4 அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா 2 பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிடுறோம். ஒன்று போல் உள்ள 2 பிளாஸ்டிக் டப்பா எடுத்துட்டு அதில் 2லையும் ஒரே இடத்துல, அதாவது கீழேருந்து ஒரு 4 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு டப்பாவில் ஒரு துளை போடுறோம். அதே மாதிரி உள்ள அடுத்த பாக்ஸ் தானே எடுத்திருக்கோம். அதில் கீழேருந்து 4 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு துளை போட்டுட்டு ஒன்றில் வந்து நீரை நிரப்புகிறோம், இன்னொன்றில் வந்து ஒரு எண்ணெயை நிரப்புகிறோம். அதாவது உனக்கு நல்லா தெரியும் எதுக்கு அடர்த்தி அதிகமாக இருக்கும்? எண்ணெய்க்கு வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கும், நீருக்கு வந்து அடர்த்தி குறைவாக இருக்கும். அப்படி தானே? இப்போ 2லையும் ஒரே அளவு நிரப்புகிறோம். எதில் வந்து வேகமாக விழும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அடர்த்தி குறைந்திருக்குல்ல, அது வந்து வேகமாக விழும். அதில் தான் அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரியா? அந்த 2வது படத்தை செயல்பாடு 4 உள்ள படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது
திரவ தம்பத்தினால் ஏற்படும் அழுத்தம். இதை வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு உயரமான கொள்கலனில் திரவத்தை நிரப்புறாங்க. இப்போ அடுத்த பக்கம் வந்துருப்பியோ. ஒரு உயரமான கொள்கலனில் திரவத்தை நிரப்புறாங்க. அது ஒரு திரவ தம்பத்தை வந்து அதுக்குள்ளே ஏற்படுத்தும். அதை தான் வந்து அதில் படத்தில் போட்டிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு பீக்கரில் தண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதை பாரு. அதோட குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ. குறுக்குவெட்டு பரப்பளவு பார்த்துட்டு குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ. திரவத்தின் அடர்த்தி, அந்த பி மாதிரி போட்டிருக்குல்ல, அதை வந்து ரோ அப்படின்னு சொல்லணும். மற்றும் திரவ தம்பத்தின் உயரம் ஹெச். ஹைட்டில் அதனால் ஹெச். வேறு மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொன்னால், திரவ தம்பத்தின் மேற்பரப்பில் இருந்து திரவத்தோட ஆழம் வந்து ஹெச். ஆழத்தை தான் வந்து ஹெச்ன்னு எடுத்துருக்குறோம். அதை வந்து அந்த படத்தில் பார்க்கலாம். இப்போ திரவ தம்பத்தின் அடிப்பகுதியில் உள்ள உந்து விசை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கணக்கிடணும். அப்போ திரவ தம்பத்தின் அடிப்பகுதியில் உள்ள உந்து விசை = திரவத்தின் எடை. உந்து விசை எஃப்னு குறிக்கிறோம். திரவத்தின் எடை எப்படி, திரவத்தின் எடை எப்படி போடுறோம் அப்படின்னா, F = mg. எம்ங்கிறது வந்து திரவத்தின் நிறை, ஜீன் வந்து புவியீர்ப்பு முடுக்கம். இப்போ திரவத்தின் நிறையானது திரவத்தின் பருமனை அதன் அடர்த்தியால் பெருக்கினால் கிடைக்கும். அதாவது முதலாவது சமன்பாடு F = mg. இந்த இதில் எம் மட்டும் என்னன்னு தனியாக கண்டுபிடிக்கணும். அந்த திரவத்தின் நிறை வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ρv. எதெல்லாம் பெருக்கிறோம்? திரவத்தினுடைய பருமனை அதனுடைய அடர்த்தியால் பெருக்கிறோம். அடர்த்தியை வந்து ரோன்னு சொல்கிறோம், பருமனை வந்து வின்னு சொல்கிறோம். அப்போ ρv அது ரெண்டாவது சமன்பாடு. m = ρv அது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ திரவத்தினுடைய பருமனை கணக்கிடுறோம். அந்த வியை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ இன்ட்டு உயரம் ஹெச். அப்போ ஏஹெச். v = AH. அந்த v = AHங்கிறத மூணாவது சமன்பாட்டு, அதை v = AH அதான் மூணாவது சமன்பாடு. இந்த மூணாவது சமன்பாட்டை எதில் பிரதியிடுறோம்? ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடுறோம். m = ρvன்னு இருக்குல்ல, அந்த விக்கு பதிலாக என்ன பிரதியிடுறோம்? AH அப்படின்னு சொல்லி பிரதியிடுறோம். அப்போ நிறை m = ρAH. இப்போ சமன்பாடு 4 எதில் ஃபஸ்ட்டு முதல்ல ஒன்றாவது சமன்பாட்டில் போய் பிரதியிடுறோம். எப்படி, ஒன்றாவது சமன்பாட்டில் F = mgன்னு இருக்குது. எம்முக்கு பதிலாக என்ன போடுறோம்? ρAH இன்ட்டு ஜி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிடுறோம். இப்போ அழுத்தம் P = உந்து விசை பை பரப்பளவு. அப்படி தானே அந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அழுத்தம் P = உந்து விசை பை பரப்பளவு உந்து விசை = mg பை பரப்பளவு A. இப்போ mgக்கு பதிலாக என்ன போடுறோம்? ρAHG பை A. இப்போ அடுத்தலாம் அப்போ ஏயும் கேன்சல் ஆயிரும். அப்படி தானே? அப்போ என்ன இருக்கும்? ρHG இருக்கும். அப்போ திரவ தம்பத்தினால் ஏற்படும் அழுத்தம் P வந்து P = HρG. இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ஒரு திரவ தம்பத்தில் உள்ள அழுத்தமானது அத்திரவ தம்பத்தின் ஆழம், அடர்த்தி மற்றும் புவியீர்ப்பு விசை அதனால் நிர்ணயிக்கப்படுது. புவியீர்ப்பு விசை கிடையாது, புவியீர்ப்பு முடுக்கம்னு அதை மாற்றிக்கோங்க. ஒரு திரவ தம்பத்தில் உள்ள அழுத்தம் வந்து எதனாலலாம் நிர்ணயிக்கப்படுது? ஆழம், அடர்த்தி மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம். ஆனால் இங்கே திரவத்தினுடைய பரப்பளவு வந்து கொடுக்கப்படலை. அதனால் குறிப்பிட்ட ஆழத்தில் திரவத்தின் அழுத்தமானது அந்த திரவத்தினை கொண்டுள்ள கொள்கலனின் வடிவத்தையோ அல்லது அதிலுள்ள திரவத்தின் அளவையோ பொறுத்தது அல்ல. எதை மட்டும்தான் பொறுத்தது? ஆழத்தை மட்டுமே பொறுத்தது. அப்போ இது வரைக்கும் உள்ள பின்னாடி உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் படித்து எழுதிடணும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.